ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுங்க. நிறைவானே ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீவே நீர் மாறுமே. நீவே நீர் வேண்டுமே. நீவே நீர் போதுமே. ஆவியானவரே, நீவே நீர் மாறுமே. நீவே நீர் வேண்டுமே. நீவே நீர் போதுமே. ஆவியானவரே, மனதினம் வயல்வெளியாகுமே. பாழானது பைநிலமாகுமே. சொல்லுங்க. மனதினம் வயல்வெளியாகுமே. பாழானது பைநிலமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வீரன் ஜனமாய் மாறுமே. சுகவீரம் சுகமாய் மாறுமே. சொல்லுங்க. வீரம் மாறுமே. சுகவீரம் சுகமாய் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஹல்லேலூயா. அப்பா, நீர் வந்தால் எங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறிவிடுமா. முடியாததும் உம்மாலே சாத்தியம் ஆண்டவரே. ஆக ஆண்டவரே, நீர் ஆவியானவரே, எங்கள் மத்தியில வாங்க ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் செய்வோம். எல்லாருமாய் கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்தையும் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியான தேவன் ஆட்கொண்டு நடத்தும்படிக்காக அற்பமான நாம் எல்லாரையும் மறைத்து தேவனுடைய நாமம் மகிமையடையும்படிக்காக நம்ம எல்லாரையுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம்.
நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். Our loving gracious Father, we thank you for the இந்த மத்தியான வேளையிலே அடுத்து வந்திருக்கிற சற்பமான எங்கள் எல்லாரையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we completely surrender each and every one of us into your loving hands. வந்திருக்கிற எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender ourselves and our families into thy hands. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு உபவாசத்தோடு கூட வந்திருக்கிற எங்க எல்லாரையும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, We completely surrender each and everybody who's come here with prayer and fasting. எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாய் மாற்றுங்க. May you fulfill all of our flaws in the mighty name of Jesus. நிறைவான தேவன் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி We give செலுத்துகிறோம். you thanks that the God of fulfillment is there in our midst. ஆவியான தேவன் எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. Holy ஆண்டவரே, Spirit, God, take complete control of us and lead us. நீர் எங்கள் மத்தியிலே வந்தால் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஆண்டவரே, When you come in our midst, all of our situations will change. எல்லா குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறும். All ஆண்டவரே, of our flaws will be fulfilled, Father. எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க சந்திங்க. ஆண்டவரே, Lord, may you fulfill and see to satisfy all the needs of our life. விசேஷமா எங்கள் எல்லா வாலிப பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். In a special manner, we send all of our youngsters into thy hands. ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சிறு குழந்தைகளையும் டீனேஜ் பிள்ளைகளையும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். May you bless all boys, girls, all the young girls and all the young ones and little ones into your hands. பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரையும் ஆட்கொண்டு நடத்துவீராக. Holy ஆண்டவரே, Spirit, God, take complete control and lead everybody. அவங்களுடைய சிந்தனைகளை யோசனைகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். For ஆண்டவரே, you have examined and tested all of their minds. எல்லா பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை தேவன் ஆசீர்வதிங்க. May you bless the futures of every children. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We completely surrender all the servants of God and their families who've been watching this prayer through YouTube and Facebook. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை குடும்பங்களையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Bless and protect each and every families who share and subscribe to our channel. ஆண்டவரே, இந்த மீடியாவை விசேஷமாய் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, Bless this media that we've been conducting. எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியான தேவன் நிறைவாய் எல்லாவற்றையும் மாற்றுங்க. ஆண்டவரே, May no harm or obstacle befall, that the Holy Spirit God will take complete control of everything. கேட்கின்ற அநேகருக்கு பிரயோஜனப்படட்டும். ஆண்டவரே, May this be a blessing to each and everybody who listens to. விசுவாசிக்கிற அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். May ஆண்டவரே, this be a blessing to each and everybody who believes in it. நம்புகிற அத்தனை பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, May everybody who trusts in this Lord. உம்முடைய நாமம் Lift up your name, God. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். We glorify you. உம்மை ஆராதிக்கிறோம். We worship you. God. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் In பிதாவே. the name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். சொல்லுங்க ஆமென். Praise the Lord. Praise the Lord. வாங்க நம்ம எல்லாருமாய் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோம். இயேசுப்பா, ஹalleluya, துதிக்கிறோம். ஹalleluya, Hallelujah. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா, நம்ம கரங்களை உயர்த்தும் போது அவர் பிடிச்சுக்குவார். மீதிற்கு நேர நிமிஷங்களா, அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது நமக்கு தெரியாது. நம்ம கரம் நீட்டி அவர் சமூகத்தில் நிற்கும் போது அவர் நம் கரத்தை பிடித்துக் கொள்வார். அவர் நம்ம நடத்துவார். நம்மை கொண்டு நம் முழு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அது ஒண்ணுதான் இந்த நாளிலே நாம் செய்ய போகிறோம். அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அவர் வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். ஆகவே ஜெபத்தொட்டு செய்கிறே பாடல 103, என்னுடைய மகிமை என் தேவனுக்கே நான் செலுத்துவேன். ஏனென்று சொன்னால் அவர் என்னை தேடி வந்தார், என்னை மீட்டார், எனக்கு மகிமையான காரியங்களை செய்தபடினாலே என் தேவனுக்கே என் மகிமையை செலுத்துவேன் என்று சொல்லி உங்கள் பாட புஸ்தகத்திலே 103வது பாடல் 103 சாங் நம்பர். தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. அப்படியே துதிக்கலாமா? இந்த மகிமையை தேவனுக்கு நாங்க செலுத்துகிறோம் அப்பா. உண்மையே நாங்க துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மகிமை, எங்கள் கனம், எங்கள் பேசுகிற எல்லா காரியங்களும் இந்த பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் மகிமை அடைவீராக ராஜா. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. எஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, உமக்கே மகிமை. உமக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து
உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்தும்போது பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த நம் குடும்பங்களுக்கு சமாதானம் சந்தோஷமும் பிரியமும் உண்டாகுமா. ஆகவே தேவனையே மகிமைப்படுத்துவோம். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஆமென். துதிக்கலாமா? ஆமென். வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. செடிகளை நீ திறந்து விட்டு அப்பா உங்க சித்தத்தை நாங்கள் செய்வோம். ஆண்டவரே புனிதரிலே உங்க விருப்பத்தை ஆண்டவரே நாங்கள் பூர்ணப்படுத்துகிற விஷயம் தாவே உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் ஓம் சேத்தம். இந்த நாளிலே செவிகளை நீ ஆமென். திறந்து விட்டு Yes. செய்வோம் உம் சித்தம். பூவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க சொல்லமா? ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க வாழ்க. ஐயா வாழ்க ஆமென் ஆமென் வாழ்க ஆமென். உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே ஆமென். மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ச்சி களிகூரட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க ஐயா வாழ்க ஆமென். வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரை கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் குறை நீக்கும் ஆமென். வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவப்பாறை போக்கும் கர்த்தாவே எங்கள் கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் எங்கள் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க சொல்லமா? வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஆமென். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. சொல்லுங்க. தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே பிரிய உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே பிரிய உமக்கே மகிமை. வாழ்க என்று சொல்லுங்க. ஐயா வாழ்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க
Hallelujah. 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 நம் தேசத்தை ஆளுகிறவர்களையோ நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்களையோ நாம அவர்களை ரொம்ப வாழ்த்துனா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க இல்லையாமா? ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு கொடுக்கறத காட்டில அதிகமாக கொடுப்பாங்க. ஆகவே இந்த ராஜாதி ராஜனை நம் வாழ்க்கை என்று சொன்னாலும் இதோ அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற தேவனா இருக்கிறார். ஆனா நம்ம அவர்களை வாழ்க்கை என்று சொல்லும் போது அவர் நம்மை வாழ வைப்பார். இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள நம்ம வாழ வைக்க மாட்டாங்க, ஆனா கொடுப்பாங்க, ஏதாச்சும் கொடுப்பாங்க. அவங்க சந்தோஷத்து ஏதோ என்ன வாழ்க்கைன்னு சொல்லிட்டாரு, என் நல்லா இருன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க திருப்திக்கு ஏதோ ஒரு நமக்கு ஒரு அன்பளிப்பு கொடுப்பாங்க. ஆனா நம் தேவனையும் நம்மை படைத்த தேவனையும் நீங்க வாழ்க்கை என்று சொல்லும் போது அவர் நம்மை வாழ வைப்பார். அப்ப இந்த வேலையில ஒவ்வொரு நாளும் ஸ்டே வித் ஜீசஸ் என்று சொல்லி வசனத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Leviticus chapter 19 verses 11. லேவியராகமம். Do not steal or cheat or lie. Amen. 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 பாருங்க, லேவியராகமம் 19:11. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சகம் பண்ணாமலும் ஒருவரை ஒருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். எஸ், முழு வசனம் அதுதான் சொல்லுகிறது. நம் ஸ்டே வித் ஜீசஸ்ல பார்த்தோம்னா அதுல என்ன சொல்லுது? ஒரே ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்லுது, களவு செய்யாதிருப்பாயாக. இங்க பாருங்க என்ன அழகா நமக்கு ஒரு விரிவான ஒரு கருத்தை சொல்லுகிறது. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சகம் பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறது. பாருங்க, களவு நாம மத்தவங்களுக்கு செய்யறோம் இல்லோ, வேற விதத்துல எப்படியாவது நம்ம களவு செய்கிற பிள்ளைகள் வருவாங்க. அதே போல வஞ்சகம் செய்கிற பிள்ளைகள் அநேக பேர் இருப்பாங்க. நிறைய இடத்துல பொய் சொல்லுகிற காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தேவன் சொல்லுகிறாரு, இந்த 3 காரியமும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. என்னென்ன? களவும், வஞ்சகமும், பொய் சொல்லுகிறதும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆகவே இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி அந்த தேவனை நாம துதிக்கலாமா, ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாரும் அப்படியே துதிங்க. ஆண்டவரே, ஒருவேளை என் வாழ்க்கையில களவான காரியங்கள் நான் செய்திருப்பேன் என்று சொன்னால் ஒரு விசியா என்னை மன்னிங்க ஆண்டவரே. மற்றவங்கள்ட்ட வஞ்சகத்தை பார்த்து செய்திருப்பேன் என்று சொன்னால் ஒரு விசியா என்னை மன்னிங்க ஆண்டவரே. நாம அநேக இடத்துல பொய் பேசிட்டு இருந்தா அதுக்காக என்னை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அந்த தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை, களவு செய்யாத தேவனை, வஞ்சகத்தை பார்க்காத தேவன், பொய் உரையாத தேவனை நாம் துதிக்கலாமா? எல்லாரும் அப்படியே துதிங்க. நம்ம நிறைய களவு செய்திருக்கிறோம், நிறைய வஞ்சகம் பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய பொய்களை பேசியிருக்கிறோம். ஆனா நம்ம உதவிகளிலிருந்து அந்த தேவனை துதிக்கும் போது பொய் உரையாத தேவன், களவு செய்யாத தேவன், வஞ்சகத்தை செய்யாத தேவன் நம்ம துதியை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறாராம். அந்த தேவனை துதிங்க. ஹalleluya. உம்மை நாங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று வார்த்தைகளை சொல்லி துதிங்க. Thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி, உமக்கே ஆராதனை, உமக்கே ஸ்தோத்திரம். துதி. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் துரத்துகிறமைக்காக உமக்கு நன்றி. Thank you Lord. உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி தகப்பனே. ஹalleluya. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். ஒருவேளை அந்த துதிக்க நாம முறுமுறுத்தா என்ன பண்ணுவாமா? திரும்பி வந்துடுவான். ஆகவே தயவு செய்து எப்போதும் துதிக்கும் போது அவர் படைப்புகளை வச்சு துதிங்க, அவர் நமக்கு செய்த நன்மைகளை வச்சு துதிங்க. நமக்கு செய்த அனைத்து காரியங்களை வைத்து நன்றி சொல்லும் போது கர்த்தருடைய நாமம் மகிமையடையும், கர்த்தர் நம்ம அதிகமா வாழ வைப்பார். ஆகவே இந்த வேளையில ஆண்டவரை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து என்னை காப்பாற்றின தேவனுக்கு தினமும் மகிமை செலுத்துவேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினா ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வேளையில பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததே, எல்லாரும் இந்த நாளிலே நியூஸ பார்த்திருப்பீங்க. அமிதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போன ஒரு பிளைட்
அதிகமான ஒரு பாதிப்புக்குள்ள ஆகி அதில் பிரயாணம் பண்ண 242 பேசஞ்சர்கள்ல இந்த நாட்களில 240 பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டு ஏதோ 2 பிள்ளைகள் ஏதோ மீட்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா பாருங்க, மத்தியான நேரத்துல 1:30 மணி அளவு இருக்கும் அந்த ஏர்கிராப்ட் போயிருக்குதுங்க. போய் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே அதுல போன எல்லாருமே ஒண்ணுமே இல்லாத மறைஞ்சு போயிட்டாங்க. எத்தனை பேர்கள் எத்தனை எண்ணங்களோடு கூட போயிருப்பாங்க. இந்த நாட்கள்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஃபாரின் போறோம், துபாய் போறோம், போயிட்டு போறோம் தான் இந்த மாதிரி ஏரோப்ளேன்ல போறது நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த நாட்கள்ல ஒரு சின்ன சின்ன ஊர்கள் கூட கடந்து போறாங்க. ஏன்னா சூழ்நிலைகளை பார்த்து பாம்பே போனா 1 நாள் ஆகுது, டெல்லி போனா 2 நாள் ஆகுது, நேரங்களை கடத்துக்கணும், பிசினஸ் பார்க்கணும் சீக்கிரம் சொல்லிட்டு ஒரு அவர் கூட மிஸ் பண்ணாத பிள்ளைகள் இதோ இந்த சென்னைக்கோ, பாம்பேக்கோ, டெல்லிக்கோ, சின்ன சின்ன இடங்களுக்கு கூட என்ன பண்றாங்கம்மா, ஏரோப்ளேன்ல போறாங்க. ஆனா தேவன் இந்த பிள்ளைகளை பாருங்க, எத்தனையோ சூழ்நிலைகள் ஒரு குடும்ப போட்டோ பாக்குது, அவங்க அப்படியே ஷேர் பண்றாங்க. அந்த ஒரு போட்டோல எல்லாருக்கும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க, குடும்பமா நாங்க போறோம் என்று சொல்லி அவங்க மகிழ்ச்சியோடு போயிருப்பாங்க. எதிர்காலங்களை பார்த்து போயிருப்பாங்க. ஒரு புது பிசினஸ் தொடர்ந்துக்கோ, ஒரு புதிய வேலைக்கோ, ஒரு கல்யாண மாப்பிள்ளையோ, கல்யாணம் பண்ணோ, நிறைய பேர் பலதரப்பட்ட பிள்ளைகள் போயிருப்பாங்க. கல்யாணங்களை உங்களுக்கு ஏன் இதை விரிச்சு சொல்றேன்னா, இந்த சூழ்நிலை நம்ம குடும்ப பிள்ளைகள் யாராவது அதுல இருந்திருந்தா எவ்வளவு துக்கப்பட்டிருப்போம். நம்ம இந்தியா பிள்ளைகள் தான். இந்தியால இருந்து ஏதோ லண்டனுக்கு போன பிள்ளைகள், அந்த ஊர் பிள்ளைகள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல முக்கியமாக ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட அதுல இருந்தாலும் சொல்றாங்க. ஆனா எந்த ஊருக்கு எதுன்னு தெரியாது. ஆனாலும் பாருங்க, தேவன் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆறுதலை கொடுக்கணும். கணவனை பார்க்க போயிருக்கலாம், மனைவியை பார்க்க போயிருக்கலாம், எத்தனை பேர் அங்க சிக்கா இருப்பாங்க, அவங்கள பார்க்க போயிருக்கலாம், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகலாம், ஏதோ ஒரு சிந்தனைகளோடு தான் கடந்து ஜனங்க போவாங்க இல்லைங்களாமா. ஒன்னே இல்லை, இந்த இடங்களில் நிறைய வாகனங்கள் போகுது. அந்த வாகனங்களை போகும்போது நான் ஒவ்வொருத்தரையும் பார்ப்பேன். அந்த ஆட்டோல போய் நிற்கும் போது, இல்ல வண்டியில போய் நிற்கிற போதோ அழுதுன்னு போயிருப்பாங்க, ஆபத்தோடு போவாங்க, ஏதாவது காப்புறவா பேசிட்டு போயிருப்பாங்க. எல்லாம் நான் ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவரே கர்த்தாவே இங்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் சூழ்நிலைகளை நீங்க மாத்துங்க என்று சொல்லி. நம்ம எத்தனை நேரத்துல பிரயாணங்கள்ல போறோமா, ஏதோ ஒரு சிச்சுவேஷன் மூலியமா தான் போறோம். ஆகவே எனக்கு அருமையான ஒரு பாரமா வச்சு ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எங்களால் ஆறுதல் சொல்ல முடியாது. இதை நடத்துகிறதான எல்லாரும் பெரியோர்களும் நல்ல விதத்துல நடத்த கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். அந்த ஏரோப்ளேன்ல ஏரோஸ்டர்ஸ்ல இருந்து டிரைவர்கள் இருந்து எல்லாரும் சேர்த்து 15 பேர் வேலை செய்யறாங்களாம். தன் தாய் தகப்பனெல்லாம் விட்டு அந்த பிள்ளைகள் அதுல வேலை செய்யறாங்க. ஆண்டதான அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அடைக்கலத்தை, அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆறுதலை கொடுக்கணும். தயவு செய்து இவ்வளோ எடுத்து நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பாரத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களுக்கு எங்களால் எதுவுமே ஈடு செய்ய முடியாது, வராங்க, அவங்களுக்காக நாங்க செபிக்கிறோம், அவங்களுக்கு ஆறுதலை தாங்க ஆண்டவரே. இந்த இழப்புக்கு பதிலாக என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீரோ அதை அவர்களுக்கு கொடுங்க என்று சொல்லி நம்ம திருக்க ஊழியக்கார ஜெபம் பண்ணுவோம். தயவு செய்து நீங்களாம் எனக்கு என்ன, எங்க பிள்ளை போல, என் குடும்பம் போல, என் குடும்பம் நல்லா இருக்குது, என் குடும்பம் சேஃபா இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னு தெரியாதமா. உங்களுக்காக ஜெபிக்கலாம், இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம் நம் குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கட்டும். ஆகவே ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே வானத்தில பயணமாய் போன எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு தாய் தகப்பன்மார்களையும், கணவன் மனைவிகளையும், வாலிபர்களையும், சிறு பிள்ளைகளையும், கை குழந்தைகளையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் விட்டு சென்ற வீட்டையும் குடும்பத்தாரையும் ஆண்டவரே இந்த வேளையில நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் கண்ணீர் அஞ்சலியை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே துக்கத்தோடும் நாங்கள் பங்கேற்றுக் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே மரித்த எல்லாரும் அந்த சமூகத்தில் இருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்கள் அக்ஷமாத்தாய் ஆக்சிடென்ட்ல மறுத்திருக்காங்க. ஆண்டவரே தேவன் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின் நிமித்தம் அவர்களை ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாக்களை உங்களுடைய பலிப்பீடத்தின் கீழே வைத்திருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் விட்டு சென்ற குடும்பங்களை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுக்காய் செபிக்க வந்திருக்கிற எங்க எல்லாரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாரத்தோடு கூட நாங்கள் செபிக்கிறோம், ஆத்துமா தாகத்தோடு செபிக்கிறோம். இயேசுவை அறிகிற அறிவோடு கூட ஆண்டவரே பரலோகத்துக்குரிய பிள்ளைகளாய் தேவன் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவன் இயேசு
மனம் இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம். விட்டு சென்ற அந்த குடும்பங்களை ஆண்டவரே உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை தாய் போயிருக்கலாம், தகப்பன் போயிருக்கலாம், மனைவி கணவனை விட்டு போயிருக்கலாம், பிள்ளைகளை விட்டு போயிருக்கலாம், ஆண்டவரே சகோதரர்களை விட்டு போயிருக்கலாம். ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே தேவன் தாமே அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஜீவனை கொடுத்தவர் நீர்தான் ஆண்டவர். அந்த ஜீவனை எடுக்கிறவரும் நீர்தான் ஆண்டவர். சரீரங்களை கொடுத்தவர் நீர்தான் ஆண்டவர். சரீர பலவீனத்திற்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் காண்பார். அப்படியே செய்ய போவதற்காய் கோடா குடிசோம் எல்லாரையும் தாழ்த்தி விட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதுல இன்னொரு காரியம்னாக்கா, அந்த ஏரோப்ளேன் போய் டேஷ் ஆன ஒரு இடம் எதுனாக்கா, ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ்ல போயிட்டு அதுதான் இருக்குது. அந்த நேரத்துல அந்த பிள்ளைகள்லாம் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட வந்திருக்காங்க. ஆகவே அந்த இடத்துல கூட நிறைய வாலிப பிள்ளைகள் இறந்திருக்காங்க. தேவன் அந்த எல்லாருக்குமே ஆறுதலை கொடுக்கணும்னு சொல்லிதான் நம்மளுடைய காரியங்களா இருக்கட்டும். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இதோடு விடாம தொடர்ந்து ஜெபிக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தேசத்தில் இனி நடக்காதபடிக்கு அப்பா உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஏதோ நடக்கணும் நடக்கக்கூடாது நாங்க சொல்றதில்ல அப்பா, உங்க சித்தம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ண. ஆகவே இந்த வேளையில இந்த நாட்களில் பர்த்டே மற்றும் திருமண நாளை சந்திக்கிற உங்க எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதல் சொல்லுகிறோம். இதோ இந்த நாளிலே அகஸ்டின் மற்றும் நெல்லி இந்த சகோதரிக்கு இந்த நாளில வெட்டிங் ஆனிவர்சரி. சகோதரியே கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார், உன் கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் நடத்தும் போதே கர்த்தர் உங்களையும் உங்கள் கணவனையும் பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே பர்த்டே மற்றும் திருமண நாளை சந்திக்கிற இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே அடுத்ததாக ஒவ்வொரு நோயாளி பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வேளை பாருங்க, பால்ராஜ் என்ற ஒரு சகோதரன், அவருக்கு நல்ல உடல் சௌக்கியம் ஆரோக்கியம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஒரு சகோதரி ஜெபிக்கிற சகோதரி குளோரி, அவங்களுக்கு ஹார்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த நாட்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாங்க. கர்த்தர் கரம் இந்த சகோதரி குளோரியோடு கூட இருக்கணும். அதே போல வினோதுக்கும் சிக்னஸ் இருக்குது. வினோத் ஜுரம்லாம் நீங்களும் சொல்லிட்டு மகனுக்காகவும், அதே போல ஆல்பர்ட் அந்த மகனுக்கு ஒரு சின்ன கட்டி இந்த நாள்ல ஆபரேஷன், அந்த மகனுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய கரம் இந்த எல்லா பிள்ளைகளும் இருக்கணும் என்று சொல்லி நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும், உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள், ஜெசியம்மாக்கு இருக்கிற பலவீனங்கள், நம்ம அம்மாக்கு இருக்கிற பலவீனங்கள், மேரியம்மாக்கு இருக்கிற பலவீனங்கள், ஜெயம்மாக்கு இருக்கிற பலவீனங்கள், ஒவ்வொருத்தருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாத்திரம் அறிந்தவராய் இருக்கிறார். கர்த்தர் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஒருவேளை நீங்க பேர் சொல்ல மறந்தீங்கன்னா இந்த ஜெப வேளையில அவங்க பேரை சொல்லுங்க. தேவன் கேட்கிறார், மனுஷன் அல்ல. அவர் கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆகவே நம்ம கரங்களை உயர்த்தி எல்லா நோயாளிகளுக்காக ஜெபம் பண்ணாமா? எல்லாரும் அப்படியே சொல்லுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆமா ஆமா, உங்க பலவீனங்கள் எல்லாம் கூட சொல்லுங்க. ஒரு சின்ன கட்டி ஒரு பெரிய ஆபத்துக்குள் போகிறது. ஒரு சின்ன பலவீனம் ஒரு பெரிய ஆபத்துக்குள் போகிறது. ஐயா, எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க. தட்சணமாக்க இருக்கிற பலவீனங்களை மாற்றுங்க. ஆண்டவரே அப்பா, உங்க கூகுள்ல பார்த்து கொண்டிருக்கிற, பேஸ்புக்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எல்லாரோட நோய்களை மாற்றுங்க தகப்பனே. பிபியாலும் சுகராலும் தைராய்டாலும் இந்த நாட்கள் வரைக்கும் மாத்திரை எடுத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலை தான் ஆண்டவரே. எல்லாமே ஒரு நார்மல்ல வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஐசியூ வார்டுல இருக்கிற பிள்ளைகளை தொடுங்க தகப்பனே. ஆம்புலன்ஸ்ல போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, அதிக வியாதிகள் வந்து பணமில்லாத பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக ராஜா. அந்த தெருவோரமாய் கிடைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆறுதல் படுத்துங்க ராஜா. எல்லா பலவீனர்களை கர்த்தர் மாற்றுவீராக ராஜா. நீரே பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லுகிறதே, நீரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. பிளட் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் பிளட் டொனேஷன் பண்ணுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிளட் டயாலிசிஸ் பண்ணுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிளட் டெஸ்ட் மத்த எந்தெந்த டெஸ்ட்களுக்காக கொடுத்திருக்கிறாங்களோ எல்லாமே ஒரு நல்ல டெஸ்ட் ரிசல்ட் வரட்டும் தகப்பனே. என் தேவன் இதை செய்கிறதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அந்த பலவீனர்களும் இந்த கருத்துல ஒப்பு கொடுத்து தொடக்கத்தில் நாங்கள் பாடினோம். பலவீனன்
பலவான் என்று சொல்லட்டும் என்று சொல்லி கர்த்தர் எல்லாரும் பலவீனமாய் மாற்றுகிறமைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அடுத்ததாக ஒரு வேலைக்காக ஒரு சகோதரி மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சகோதரி ஜாய் ஒரு முறை சொல்லிடலாங்களா? ஜாய் மற்றும் ரித்திகா அது அவங்களுக்காக நம்ம வேலைக்காக ஜாப் பண்ண போகிறோம். அதே போல வேலைக்காக ஊரை விட்டு ஊர் போய் வேலைகளை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கணும் என்று சொல்லி பிசினஸ் செய்யற பிள்ளைங்க, ஏதோ வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க, படிச்சுட்டு தகுந்த வேலை இல்லாத பிள்ளைங்க, நல்ல வேலைகள்ல உயர்வு வரணும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைங்க, இவங்க எல்லாருக்காகவும் ஜாப் பண்ண போகிறோம். அதுல விசேஷமாக திருமணம் ஆகாத பிள்ளைகள், திருமணமாக்கி குழந்தை ஆகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல எல்லாம் மன இறங்குங்க ராஜா. கர்த்தாவே நீர் மன இறங்குங்க தகப்பனே. திருமணம் ஆகாத ஆண்களுக்கு நல்ல வரனை காண்பியுங்க. திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல ஒரு ஆணை ஆண்டவரை காண்பிங்க, அடையாளமாய் காண்பிங்க ஆண்டவரே. திருமணமான பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை தாங்க இயேசு சுவாமி. முக்கியமாக வேலைக்காக எழுதி கொடுத்திருக்கிற ஜாய்க்காகவும் ஆண்டவரே ரித்திகா தாய் பிள்ளைகள் 2 பேருக்கும் வேலை இல்லாம அந்த வீட்டில் அதிக வேதனை கொண்டிருக்கிறாங்க ராஜா. அந்த பிள்ளையின் கண்ணீரை தொடையுங்க ராஜா. அன்புக்காகவும் அரவணைப்புக்காய் காத்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளையோடு கூட என் தேவன் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல அந்த மகளுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் வாய்ப்பு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே செய்திருந்த வேலை கதவு அடைக்கப்பட்டது, நீ திறந்த வாசலை மகளுக்கு வைத்திருக்கிறீங்க, அதை கர்த்தர் அடையாளமாய் காண்பீங்க. கர்த்தர் காண்பிக்கிறதுக்காகவும் உமக்கு நன்றி. படித்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். டிகிரிக்காகவும் அடுத்த கிளாஸுக்காகவும் ஆண்டவரே காலேஜுக்காக தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கிருபை வரங்களினாலே நிரப்புங்க ராஜா. முக்கியமாக நீட் எக்ஸாம் எழுதி சீட் எக்ஸாம் எழுதி ஆண்டவரே ரிசல்ட்டுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. நீரே ஆளுகை செய்கிறவர் ஐயா. நீரே பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாம் போதுமான ஞானத்தினாலே நிரப்புங்க ராஜா. கர்த்தாவே உண்மை கனம் பண்ணணும், பெற்றோர்களுக்கு கனம் பண்ணணும் கர்த்தாவே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் நடத்துகிறவங்களுக்காக நன்றி ராஜா. எல்லாவற்றும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியர் மனைவிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க கூட நிறைய பலவீனங்கள் ஐயா, பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சபைகளையும் திருச்சபைகள் எடுத்து நடத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் வியாபாரம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த வேளையில இந்த வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஐயாவை மறைத்து அவரோடும் என்னோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அப்பா இந்த ஆண்டவரே வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட என் தேவன் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க வார்த்தை ஒன்றுதான் எங்களை ஆறுதல் படுத்த முடியும். உங்க வார்த்தை ஒன்றுதான் எங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். உங்க வார்த்தை ஒன்றுதான் எங்களுக்கு பலனை தர வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தை கொண்டு ஐயாவை மறைத்து பேசுங்க. துதி ஸ்தோத்திர கன மகிமையில உங்க ஒருவருக்கே கொடுத்து நேற்று மீண்டும் என்றுமே மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற மகிமை நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர் மத்தியில் இருக்கிறபடியால நம்ம ஒரே ஒரு காரியத்தை அவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஆண்டவரே இவ்வளவு காரியத்தை நாங்க சொன்னோம், உண்மை இல்லாமல் எனக்கு வேற யாருமே இல்லை. உங்கள் பாடல் புத்தகத்திலே 317வது பாடல் எடுத்துக்கங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசப்பா. 317. உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. ஐயா உமக்கே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஜெபித்த எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் நீரே சந்திங்க. உம்மை எண்ணாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எதுவுமே. சொல்லலாமா? உம்மை எண்ணாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எதுவுமே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீ
ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையெல்லாம் எனக்கு யாருங்கே, உம்மை தவிர விருப்பம் எதுவுமே. உன்னோடு வாழ்வது என் பாக்கியம் ஆண்டவரே. நீரே என்னை உயிர்ப்பிப்பவர் ஆண்டவரே. இயேசப்பா, என் ஆசையெல்லாம் நீதானேப்பா. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். ஆமா, அவரோடு வாழ்வது நீரே பெரிய பாக்கியம். உயிர் துடிப்பு. உமது விருப்பம் நடத்துகிறேன். முடிவினை மகிமை ஏற்றுக்கொள்வேன். உமது விருப்பம் நடத்துகிறேன். முடிவினை மகிமை ஏற்றுக்கொள்வேன். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. கரங்களை ஊற்றி சொல்லலாமா? ஆமென். உம்மை எல்லாமே எனக்கு யாருங்கே, உம்மை தவிர விருப்பம் எதுவுமே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமைகளும், எல்லா ஜெப விண்ணப்பங்களும் ராஜா இந்த பாதத்துல வைத்திருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொன்றும் கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கிறமைக்காய், விடுதலை தருகிறமைக்காய், சுகத்தை தருகிறமைக்காக, இந்த வார்த்தைகளை கொடுக்கிறமைக்காக நன்றி 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 என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீதி இருக்கிற நேர நிமிஷங்களை ராஜா எங்களை கருப்பிடித்து நடத்துகிறமைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். மகிமை இந்த நல்ல பிதாவே. எஸ், ஆமென் 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 ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ள நாம் தேவன் நம்மோடு கூட பேசுவார். Hallelujah. சொல்லுங்க, praise the Lord. Thank you Jesus. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்திய தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த வேளையிலும் கூட ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசத்தோடு கூட கேட்போம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். கடந்த நாட்களிலிருந்து பெந்தெகோஸ்தே என்னும் நாளை குறித்து நாம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகு நாம் எப்படியாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு
உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய், உண்மையுள்ள சாட்சிகளாய் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில நாம பார்க்க போகிறோம். இன்னைக்கு கூட நாம ஸ்டே வித் ஜீசஸ் என்று ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற அந்த வசனங்களை பார்த்தோம் இல்லையா? இந்த வசனங்கள் 10 கட்டளைகளில ஒரு சில வசனங்கள். 10 கட்டளைகளை கொடுத்து ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பதாக உண்மையா இருங்க, ஒரே தேவனை ஆராதனை செய்யுங்க, அவரை உண்மையாய் நேசிங்க, பொய் சொல்லாதிருங்க, களவு செய்யாதிருங்க என்று சொல்லி அநேக பொய் சாட்சி சொல்லாதிருங்க அப்படின்னு சொல்லி அநேக வார்த்தைகளை 10 கட்டளைகளில் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு நீங்களும் நானும் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கும் நமக்கும் சொல்லுகிறதான விசேஷித்த சாட்சியை இன்றைக்கு நாம பார்ப்போம். நாம் எல்லாருமாய் எடுத்துக்கொள்வோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். ஜான் காஸ்பல் சாப்டர் 15 verses 26 or 27 or 3 நம்ம படிக்கலாம். என்ன சொல்லுகிறது அங்கே? பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு அப்போஸ்தலர்கள் எப்படியாய் நடந்தார்கள், எப்படியாய் வாழ்ந்தார்கள், அன்றைக்கு அவர்களுக்கு சொன்னார், இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் சொல்கிறார். ஜான் காஸ்பல் 15th chapter 26:1 27:1 படிங்க. The helper will come, the Spirit who reveals the truth about God and who comes from the Father. I will send him to you from the Father, and he will speak about me. Amen. 27. And you also will bear witness, because you have been with me from the beginning. Amen. யோவான் 15ஆம் அதிகாரம் 26, 27 படிங்க சத்தமா. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதுமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் என்னை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார். 27வது வசனம் என்ன சொல்லுது? நீங்களும் ஆதி முதல் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் சீடர்களுக்கு, நீங்களும் ஆதி முதற்கொண்டு என்னுடனே கூட இருந்தபடியால், என் கூடவே நீங்கள் இருந்தபடியினால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. சாட்சி என்பது மிக மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, சாட்சி என்பது மிக மிக முக்கியமானது. இந்த சாட்சி தான் மற்ற ஜாதி ஜனங்களுக்கு முன்பதாக, கிறிஸ்தவர்களுக்கு முன்பதாக, வேற மொழி பேசுகிறவர்களுக்கு முன்பதாக, மற்ற மார்க்கத்தார் முன்பதாக, நம்முடைய சொந்த பந்தங்கள் முன்பதாக, கணவனுக்கு முன்பதாக, மனைவிக்கு முன்பதாக, தாய் தகப்பனுக்கு முன்பதாக, பிள்ளைகளுக்கு முன்பதாக நம்மை ஆண்டவர் சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லல. நல்லா கவனிங்க. சாட்சி சொல்லுவீர்கள் என்று சொல்லல, சாட்சியாய் இருப்பீர்கள், சாட்சியாய் வாழ்வீர்கள், சாட்சியாய் நடப்பீர்கள், சாட்சியாய் செயல்படுவீர்கள், சாட்சியாய் பார்ப்பீர்கள், சாட்சியாய் பேசுவீர்கள், சாட்சியாய் எப்பொழுதும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இங்க மிக தெளிவோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார். அந்த 26வது வசனத்தை மறுபடியும் படிக்கிறாங்க பாருங்க. என்ன சொல்லுது பாருங்க, நிறுத்தி நிதானமா கேளுங்க. ஆண்டவர் இயேசு தம்முடைய திருவாய் மலர்ந்து சீடர்களுக்கும் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிற வார்த்தை, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், நான் உங்களிடத்தில் அனுப்ப போகிறவரும் பாருங்க, மிக ரெஸ்பெக்டோடு கூட சொல்கிறார். அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதுமாகிய, பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு நம்ம எல்லாரையும் தேற்றுவதற்காக, பலப்படுத்துவதற்காக வருகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நம் எல்லாரையும், சத்திய ஆவியானவர் நம்மை தேற்றுகிறதற்காக அவர் வரும்போது அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் தம்மை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. 3 வருஷமும் உங்களோடு கூட இருந்து அநேக அற்புதங்களை செய்து, அநேக ஆச்சரியமான காரியங்களை செய்து, மரித்தவரை உயிரோடு கூட எழுப்பி, குஷ்டரோகிகளை குணமாக்கி, குருடனை கண்களை திறந்து, முடவனை நடக்க செய்து,
அற்புதமான காரியங்களை செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல நீங்கள் என்னெல்லாம் கேள்விப்பட்டீர்களோ அதை மறுபடியும் மறுபடியுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக, சொல்லிக் கொடுப்பதற்காக, உங்களை தேற்றுவதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்களை சாட்சியாய் வாழ வைப்பதற்காக இதோ நான் வந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்திலே வந்து அவர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்து அவர் வழிநடத்துவார். அல்லேலூயா. ஆகவேதான் நம்ம மிக தெளிவோடு கூட 1 கொரிந்தியர் 3:16 வசனத்துல ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியை குறித்தும் புனித பவுல் சின்னப்பர் அவர் சொல்றார். 1 கொரிந்தியர் 3rd chapterல 16th word, மிக அருமையான வேர்ட். தமிழ்ல வேணா படிச்சிருங்க, எடுத்தவங்க சீக்கிரம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3rd chapterல 16th word, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். என்ன சொல்லுது? Surely you know that you are God's temple and that God's Spirit lives in you. Amen. Amen. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. நல்லா கவனிங்க. சாட்சியாய் வாழுகிறதற்கு மிக விசேஷமான காரியங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும், தேவனுடைய ஆவியானவர், அல்லேலூயா, அவர்தான் தேற்றரவாளன், அவர்தான் சத்திய ஆவியானவர், உன்னை என்னைய சாட்சியாய் வாழ வைக்கிறவர் அவர்தான். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஓ, நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளே இருக்கிறாரே, உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறாரே, உங்களை சாட்சியாய் வாழ வைக்க, உங்களை உண்மையாய் வாழ வைக்க, உங்களை நீதியிலே வாழ வைக்க, உங்களை எல்லா விதமான உத்தமத்தில வாழ வைக்க, பேசுகிறதுல, நடக்கிறதுல, போகிறதுல, வருகிறதுல எல்லாவற்றிலும் உங்களை சாட்சியாய் வாழ வைக்க அவர் உங்கள் உள்ளத்திலே இருக்கிறதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், முத்திரையா இருக்கிறார். என்றைக்கு நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்களோ அன்றைக்கு ஆவியானவர் உங்கள் மேல் முத்திரையா இருக்கிறார் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறார். அந்த முத்திரை சீக்கிரத்தில் அழியாது. எந்த ஒரு முத்திரை, அந்த கவர்மெண்ட்ல முத்திரை போடுறாங்க தெரியுமா? ஸ்கூல்ல சர்டிபிகேட் எல்லாம் முத்திரை போடுறாங்க தெரியுமா? அது மேல யாரும் கிறுக்கவும் கூடாது, அது மேல யாரும் எழுதவும் கூடாது. கவர்மெண்ட் போட்ட முத்திரை தான். ஸ்கூல்ல சாரோ, பிரின்சிபாலோ, ஹெட் மாஸ்டரோ போட்ட முத்திரை தான். அதை விட வேற இருக்கவே கூடாது. தாசில்தார் ஒரு முத்திரை போட்டாருனாக்கா அதுக்கு மேல யாரும் எழுதவும் கூடாது. அப்படி யாருன்னா எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா அது பொய்யர் என்று அர்த்தம். அது போல பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்போ நீ விசுவாசிக்க ஆரம்பிக்கிறியோ அன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உங்கள் மேல முத்திரையாய் வந்து விடுகிறார். அவர் உங்கள் இடத்திலே வாசமாய் இருக்கிறார் என்பதை அறியாதிருக்கிறீர்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்க சொல்லுகிற விசேஷமான காரியம் இதுதான். அந்த ஆண்டவருக்கு தான் நீங்களும் நானும் சாட்சியாய் கடைசி நாள் வரைக்கும் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே யோவான் 16ஆம் அதிகாரம் வாங்க, நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க. ஜான் காஸ்பல் 16th chapterல அங்கே ஒரு சில வசனங்களை ஆண்டவர் அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து கடந்த நாட்களில் கூட நாம தியானம் பண்ணினோம். மறுபடியுமாய் இந்த வசனங்களை படிக்கிறாங்க. தயவுசெய்து அதுல 7வது வசனத்தை மட்டும் படிங்க. இங்கிலீஷ்ல 7வது வசனம், 7th word, 16, 17, 7th word. But I am telling you the truth. It is better for you that I go away, because if I do not go, the helper will not come to you. But if I do go away, then I will send him to you. Amen. தேவ ஆவியானவர் வந்து நம்மை சாட்சியாய் நடத்துவார். இதான் இன்றைக்கு தலைப்பு, இந்த செய்தியினுடைய தலைப்பு. ஆவியானவர், சத்திய ஆவியானவர் வந்து நம்மை சாட்சியிலே நடத்துவார், சாட்சியிலே வாழ வைப்பார். நம்ம எல்லாரையும் சாட்சியாய் நடக்கும்படியாய் அவர் செய்வார். ஆவியானவர் நம்மை சாட்சியாய் வழி நடத்துவார். ஆகவேதான் இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு மிக தைரியமான வார்த்தைகளை கொடுக்கிறார், ஆச்சரியமான வார்த்தைகளை கொடுக்கிறார். நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்க, மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று இங்க சொல்லிக்கொண்டே வர்றார். பாருங்க, 7, 8 படிங்க. 7வது வசனம், 16ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன்.
சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். அன்பானவர்களே, மிக சிறப்பானதுதான். நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது உங்க எல்லாருக்கும் பிரயோஜனம். உங்க எல்லாரையும் மீட்டு ரட்சித்து விட்டு மறுபடியும் நான் பிதாவினிடத்திற்கு போகிறது மிக மிக பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால், நான் ஒருவேளை அப்படி நான் பரலோகத்திற்கு போகாமல் இங்கேயே இருந்து விட்டால், தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அந்த சத்திய ஆவியாகிய உங்களை பலப்படுத்துகிற, உங்களை சாட்சியாய் வாழ வைக்கிற அந்த தேற்றரவாளன் உங்களிடத்துல வரமாட்டார். நான் போவேனே ஆகில், நான் பரலோகத்திற்கு போனேன் என்று சொன்னால் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவரை உங்களிடத்திற்கு நான் அனுப்புவேன். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிறார். அந்த ஆவியானவர் தான் நம்மை சாட்சியாய் நடத்துகிறார். அந்த ஆவியானவர் தான் நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நான் போகிறது நல்லது. எப்படி? நான் போகிறது நல்லதுப்பா. நான் போனால்தான் அந்த சத்திய ஆவியானவர் வருவார். அந்த சத்திய ஆவியானவர் வந்து முதல்ல நாம செய்ய வேண்டிய காரியங்களை என்ன செய்வாராம் பாருங்க. ரோமன்ஸ் 8th சாப்டர் பாருங்க, இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. ரோமன் 8th சாப்டர்ல 26th verse, மிக அருமையான ஒரு வசனம். முதல்ல அந்த ஆவியானவர் அங்கே நம் உள்ளத்துல இருக்கிறார். அந்த ஆவியானவர், அதை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க, ரோமர் 8th அதிகாரத்துல மிக அருமையான ஒரு வசனம், 26வது வசனம். Likewise, the Spirit also helps in our weaknesses. For we do not know what we should pray for as we ought, but the Spirit Himself makes intercession for us with groanings which cannot be uttered. ஆமென். அல்லேலூயா. நான் போவேனே ஆகில் இந்த தேற்றரவாளன் உங்களிடத்துல வருவார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்ப அந்த தேற்றரவாளனாகிய ஆண்டவருடைய ஆவியானவர் வரும்போது வந்து நமக்கு என்ன உதவி செய்கிறார், அவர் வந்து எப்படி நம்மை தேற்றுகிறார், என்ன சொல்லி கொடுக்கிறார், நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாருங்க என்ன சொல்றாருங்க. அந்தபடியே ஆவியானவரும், அந்தபடியே ஆவியானவரும். அல்லேலூயா. ஆவியானவருக்கு தான் முதலிடம். ஆவியானவருக்கு எப்போ நம்ம அதுதான் நம்ம ஜெபம் நடத்தும் முதல்ல ஆவியானவரை நம்ம கூப்பிடுறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ள வாங்க, எங்களை நடத்துங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை தேற்றுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிக்க வரப்போறார். அந்த நியாயத்துல உங்களை என்ன நடத்தணும் இல்லையா? அதனாலதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். சத்தியா. அல்லேலூயா. தேற்றரவாளன் வருது எதுக்காக? நம்முடைய பலவீனத்துல உதவி செய்கிறதற்காக. நான் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, எப்படி கோயிலுக்கு போகணும்னு தெரியல, நடக்கவே முடியல, என்னால ஒண்ணுமே முடியல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க, ஆவியானவரே ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க, என்னை நிரப்புங்க, எனக்கு பலவீனமா இருக்கிற நான் நடந்து போனோம் ஆண்டவரே, வண்டியில போனோம் ஆண்டவரே, கார்ல போனோம், பஸ்ல போனோம், ஆட்டோல போனோம், உதவி செய்யுங்க என் பலவீனத்துல. அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது நாம எந்தெந்த காரியத்திற்கு எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறபடியா நம்மளுக்கு ஒரு சில நேரத்துல ஜெபமே தெரியுது இல்லையா? ஒரு சில நேரத்துல ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ண தெரியுது இல்ல, ஆனா அவங்க ஆவியானவர் துணையோடு கூட அவங்க ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பெருமூச்சோடு கூட நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இதுதாங்க நடக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பரிசுத்த ஆவியான தேவன் இப்படித்தான் நம்மளை நடத்துவார். அதனாலதான் அவரை கூப்பிடணும். அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் போவேனே ஆகிய உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. ஆண்டவர் பரலோகத்திற்கு போய் 50வது நாளில பெந்தெகோஸ்தே நாளில அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி பலப்படுத்தின விசேஷமான காரியம் தான். இதே 8th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் படிங்க. அங்கே பாருங்க என்ன சொல்றாரு. மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு. அல்லாஹ் ஆவியானவர் நடத்துறதுதான். அல்லேலூயா.
8th wordல 8th chapterல first word. There is therefore now no condemnation to those who are in Christ Jesus, who do not walk according to the flesh, but according to the Spirit. Amen. Praise the Lord. ரோமர் 8:1. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்ல கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாயிருந்தும், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, அவங்கதான் கிறிஸ்தவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல், பத்தியா, இந்த மாம்சம் சொல்லுகிற பிரகாரம், உலகம் சொல்லுகிற பிரகாரம், ஆசா பாசத்தின் பிரகாரம், நான் சொன்னா போதும், நான் வந்தா போதும், நான் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நான் என்ற சுயத்தோடு கூட மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே, நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வழியின்படியே நடக்கிறவர்களுக்கு அக்கினி தீர்ப்பினால், ஆக்கினை தீர்ப்பே கிடையாது, நியாய தீர்ப்பே கிடையாது. அல்லேலூயா. டைரக்ட் பரலோகம் தான். அல்லேலூயா. ஏன்னா இங்க இருந்து நம்மளை யார் நடத்துறது? சத்திய ஆவியானவர் நடத்துறாரு. சத்திய ஆவியானவர் நம்மளை சாட்சியாய் நடத்துறாரு, உண்மையாய் நடத்துறாரு, உத்தமமா நடத்துறாரு. அப்ப அங்க போன உடனே இதுவரைக்கும் நீங்க ஆவியானவரால் படியாய் நடத்தப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நியாய தீர்ப்பு எப்படி கொடுப்பாரு? உனக்கு டைரக்ட் பரலோகம் தான். நீ ஆதி முதற்கொண்டு உண்மையாய் இருந்தாய், உண்மையாய் வாழ்ந்தாய், உண்மையாய் சாட்சியாய் வாழ்ந்தாய், சாட்சியோடு கூட நான் நடந்தா அப்படின்னு சொல்லி, சாட்சியோடு கூட நீ பேசின அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் உனக்கு வெள்ளை அங்கிகளை கொடுத்து, குருத்தோலை கொடுத்து, தேவதூதர்களால் பரலோகத்திற்கு வாங்க, ஆதி முதற்கொண்டு உங்களுக்காக உண்டாக்க வைக்கப்பட்டிருக்கிற பரலோகத்தின் சந்தோஷத்திற்குள்ள பிரவேசியுங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. நான் போவேனேயாகில் அந்த தேச்சலவாரன் உங்களிடத்துல வருவார். நான் போகல அப்படின்னு சொன்னா அவர் வரமாட்டார். நான் போவேனேயாகில் அவர் உங்களிடத்துல வருவார். நான் போகாமற் போனால் அவர் உங்களிடத்துல வரமாட்டார். அல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம். சீக்கிரம் வாங்க. அங்கே 16ஆம் அதிகாரம் நம்ம படிச்சோம் இல்லையா? 7வது படிச்சோம், 8வது வசனம். சீக்கிரம் வாங்க. அங்கே இதான் மிக முக்கியமானது விஷயம். இன்னைக்கு இந்த உலகமே அழிந்து போயிருக்கிறது எதனால தெரியுமா? பாவத்தினாலதான், அநியாயத்தினாலதான். படிமா ஜெயம்மா, படிங்க. அவர் வந்து நல்லா கவனிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இல்லையா? இங்கிலீஷ்ல படிங்க, என்ன சொல்லுது பாருங்க. 18th word, 16, 18. And when he has come, he will convict the world of sin and of righteousness and of judgment. ஆமென். 3 காரியம் இந்த இடத்துல சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போதுதான் நீங்களும் நானும் சாட்சியாய் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? ஒரு சிலருடைய வாழ்க்கையில சொல்றான், நீனப்பா நீ பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு இல்லையா? இங்க ஒண்ணு பேசுற, அங்க ஒண்ணு பேசுற, உன் பார்வை ஒரு மாதிரி இருக்குது, உன் குணம் ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டவரே சொல்றாரு இல்லையா, இவங்க எல்லாம் என்ன சேர்ந்து பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஆனா இவங்க இருதயமோ வேற இடத்துல இருக்குது. இப்ப நம்ம பாக்குற பார்வையே வேற, செயல்படுறதே வேற, பேசுறதே வேற, சொல்றதே வேற, கொடுக்கறதே வேற, வாங்குறதே வேற. எப்படி நம்ம 2ஆம் கட்டமா இருக்கிறோம். ஆகவேதான் இந்த இடத்துல ஆண்டவருடைய ஆவியானவர் உணர்த்து சொல்றாரு, அந்த சத்திய ஆவியானவர் வரும்போது முதல்ல என்ன பண்ணுவாராம்? பாவத்தை குறித்து உணர்த்துவார். நாம் ஒவ்வொருவரும் மனித குலம், மனித ஜாதி, மாம்சமா இருக்கிற எந்த ஜாதியாரோ, குலத்தாரோ, கோத்திரத்தாரோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க பாவம் செய்தா அந்த பாவத்திற்கு கட்டாயமாய் தண்டனை அடையணும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும், உப்பு தின்னவன் தண்ணீரை குடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பாவத்தின் சம்பளம் கட்டாயமாய் மரணம் வரப்போகிறது. அந்த மரணத்திலிருந்து தப்பிவிக்கதான் ஆவியானவர் வந்து அந்த பாவத்தை நமக்கு உணர்த்துறார், அந்த அநியாயத்தை உணர்த்துறார், அந்த அக்கிரமத்தை உணர்த்துறார், அந்த துரோகத்தை உணர்த்துறார். ஏன்னா பேசுறது ஒரு மாதிரி இருக்குது, நீ நடக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, உன் பார்வையே சரியில்லையே, நீ கேட்கறது ஒரு மாதிரியா இருக்குது, ஆலயத்துல வரும்போது ஒரு மாதிரியா இருக்கிற, வீட்டுல போனோம்னா ஒரு மாதிரியா இருக்கிற, சொந்த பந்தங்களை பார்த்தோன்னா ஒரு மாதிரியா இருக்கிற, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கிற,
அந்நிய மனுஷனை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கிறீ அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதையெல்லாம் ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். ஒவ்வொன்றாக ஆவியானவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்திலே கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு உணர்த்துவார். அவர் வந்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எல்லா விதமான பாவமான காரியங்கள், அநியாயமான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், துரோகமான காரியங்கள் எல்லாவற்றையும் உணர்த்துவார். உனக்கு எனக்கும் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே வரணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது. கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற நாம் எப்படியாய் வாழ வேண்டும், எப்படியாய் இருக்க வேண்டும். பெரியவங்க சொல்ற புத்திமதியை கேட்கணும். தாய் தகப்பன் சொல்லுகிற புத்திமதியை கேட்கணும். இன்னைக்கு கேட்காம போனா, இந்த நீதிமொழிகள் ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது, தாய் தகப்பனுக்கு நீ அடங்காது போவா என்று சொன்னால் நான் உன்னை சபிப்பேன் அப்படின்றார் ஆண்டவர். அதே நேரத்துல எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பாக்குறோம் இல்லையா, obey your parents. ஆண்டவர் உனக்கு கொடுத்த தாய் தகப்பனுடைய வார்த்தையே என்ன பண்ணு, கனம் பண்ணு அவர்களை அப்படின்னு சொல்றார். இதுதான் பாவத்தை குறித்து உணர்த்துவது. அவர் வந்து பாவத்தை குறித்து முதல்ல உணர்த்துவார். இதெல்லாம் செய்யாத மகனே இதெல்லாம் செய்யாதே, இப்படி போவாதே, இப்படி நடக்காதே, இப்படி இருக்காதே, இப்படி மற்றவங்களை ஏமாத்தாதே, நைஸ் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி நீ மறுபடியும் நீ அவங்களை ஏமாத்தாதே. ஒரு நாள் நீ ஆண்டவருக்கு முன்னால வந்து நின்று கணக்கு சொல்லணும். அதனாலதான் நான் இப்பவே உணர்த்துகிறேன் அப்படின்னு சொல்றாராம். அல்லேலூயா. இந்த எச்சரிக்கைக்கு நாம மனம் திரும்பாம போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் ஒன்று வரும். அன்பானவர்களே, என்ன வரும்? ஒரு நாள் ஒன்று வரும். அந்த நாள்ல நீங்களும் நானும் கணக்கு சொல்ல வேண்டியதா இருக்கும் ஆண்டவருக்கு முன்னாலே. சீக்கிரம் எடுங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் வாங்க. ஜான் காஸ்பல் 5th சாப்டர்ல அங்கே 28 படிங்க. மிக அருமையான ஒரு வசனம். அல்லேலூயா. Do not be surprised at this. The time is coming when all the dead will hear his voice. Amen. Amen. Next என்ன சொல்லுது? And come forth those who have done good to the resurrection of life, and those who have done evil to the resurrection of condemnation. இங்க குட் பர்சனும் ஈவில் பர்சனும் குறிச்சு சொல்லுகிறது. இங்கிலீஷ்ல குறிச்சு அவங்களுக்கு குட் பர்சனையும் சொல்லுது, ஈவில் பர்சனையும் சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆவியானவர் சொல்லுகிற அந்த பாவத்தை உணர்த்தி சொல்லுகிற, கண்டித்து உணர்த்தி சொல்லுகிற இந்த வார்த்தைகளை இன்னைக்கு நாம கேட்காம போனோம் அப்படின்னு சொன்னா, தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரத்துல 28, 29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். பத்தியா? அதனாலதான் வாரம் இங்க ஜெபம் நடத்துறது. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை ஆரவன எல்லா சபைகளுக்கு போறோம். எங்கெல்லாம் பாஸ்டிங் பிரேயரா இருக்குதோ அங்கெல்லாம் போறோம். நம்ம வீட்டுங்களெல்லாம் ஜெபம் பண்றோம். எதுக்காக? இங்க சொல்றாரு பாருங்க, இந்த காரியத்தை குறித்து, இந்த வார்த்தைகளை குறித்து நீங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் வேதப்படியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். சத்தியா? இன்னைக்கு விட்டா அதோட எப்ப கேட்குவ? இன்னைக்கு விட்டா அதோட எப்ப கேட்கிறோம்? சொல்லுங்க, எப்ப கேட்குவோம்? இல்லங்க, இன்னைக்கு நாம கேட்காத விட்டுட்டு ஒரு நாள் செத்து போயிட்டோம். நம்ம இல்ல, எல்லாரும் செத்து போறோம் தான். ஒரு நாள் பிறந்தாச்சு, ஒரு நாள் மரணம் சந்திக்குது. இது வரைக்கும் நம்ம சொந்த பந்தங்கள் எவ்வளவோ செத்து போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் சொல்றாரு. இன்னைக்கு நான் கொடுக்கிற இந்த சத்திய வார்த்தையை நீ கேட்காம போனா ஒரு நாள் ஒன்று வரப்போது மகனே. அது எப்போ? நீ பிரேத குழியில இருக்கும் போது. அவர் சொல்லும் போதுதான் எல்லாரும் உயிரோடு கூட எழுந்து வருவாங்க. அதுக்கு பிறகுதான் நியாய தீர்ப்பு. எல்லாரையும் கூட்டினார். நம்ம முற்காலத்தில் இருக்கிற தாத்தா பாட்டை இந்த பாட்டை அந்த பாட்டை எல்லாரையும், கிறிஸ்துவுக்களை மரித்த எல்லாரையும் ஆண்டவர் ஒரு நாள் எழுப்பி கொண்டு வருவார். எழுப்பி கொண்டு வந்து அங்கே நியாயம் விசாரிப்பார். என்ன சொல்வார் பாருங்க, 29வது வசனம். அப்பொழுது நல்ல கவனிங்க, நன்மை செய்தவர்கள், நல்ல காரியங்களை செய்தவங்க, உண்மையா இருந்தவங்க, உத்தமத்துல இருந்தவங்க, சாட்சியாய் வாழ்ந்தவங்க ஜீவனை அடையும்படி, அதாவது பரலோகத்திலே நித்திய ஜீவனை அடையும்படி எழுந்து வருவார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நித்திய ஜீவனை அடையும்படி
மறுவாழ்வு அடையும்படி, புது வாழ்வு அடையும்படி பரலோகத்திற்கு அவர்கள் எழுந்து வருவார்கள், போவார்கள். தீமை செய்தவர்கள் எவ்வளவோ சொல்லியும் கூட கேட்காம அநியாயம் செய்தவங்க, அக்கிரமம் செய்தவங்க, துரோகம் செஞ்சவங்க, கீழ்ப்படியாதவங்க, சொல்லியும் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம போனவங்க, இப்படிப்பட்டவங்க தான் யாரு? தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி, அதாவது தண்டனை தீர்ப்பு நரகத்துல அடையும்படி எழுந்தும் வருவார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இதுக்கு தாங்க வருது. யோவான் 16 அதிகாரத்துல 8வது வசனம் இல்லையா? திருப்பிங்க அந்த வசனத்தை. யோவான் 16 அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்து உங்களை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்தும் அடுத்து நீதியை குறித்தும் இல்லையா? சொல்றா இல்லையா? அதை அடுத்து என்ன சொல்றது? முதல்ல பாவத்தை குறித்தும், இரண்டாவது நீதியை குறித்து. எந்த நீதி? நீதி தீர்ப்பை. நீதிங்க. இந்த நீதி ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. மத்தேயு 6 அதிகாரம் அதுல 33வது வசனம். Matthew 6:33 அங்க இருக்குது பாருங்க. அங்க மிக அருமையா சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 6 அதிகாரம் 33வது வசனம். Instead be concerned about everything else. இல்லம்மா, 6:33 மா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். ஆமென். Matthew 6th chapterல 33. ஓகேவா? என்னம்மா? But seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. ஆமென். அல்லேலூயா. முதல்ல பாவத்தை குறித்து ஆவியானவர் உணர்த்துவார். இரண்டாவது நீதியை குறித்து உணர்த்துவார். எந்த நீதி அது? அதான் இந்த பரிசுத்த வேதாகமம். தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள நீதி நியாயங்கள். என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம், தேவராட்சியம். அது பரலோக ராட்சியம். இந்த தேவ ராட்சியத்தில் உள்ள நீதி நியாயங்களை நீ கடைபிடித்து நடக்கணும். இதன் வழியில நடக்கணும். பரிசுத்த ஆவியான தேவன் சத்திய வழியில உங்களை நடத்தும் போது இந்த சத்திய வசனத்தின் பிரகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியில நீங்களும் நானும் நடக்கும் போது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். ஆகவேதான் அங்க ஆவியானவர் சொல்றாரு இல்லையா? யோவான் 16 அதிகாரத்துல 9வது வசனம். முதல்ல பாவத்தை, 8வது வசனம் பாவத்தை குறித்தும், இரண்டாவது நீதியை குறித்து. அல்லேலூயா. இந்த வேதத்துல சொல்லப்பட்ட அநேக நீதிகள், தாய் தகப்பனுக்கு சொல்லப்பட்ட நீதி, கணவன் மனைவிக்கு சொல்லப்பட்ட நீதி, பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட நீதி, வீட்டுக்கு வந்த மருமகன் மருமகளுக்கு சொல்லப்பட்ட நீதி, மாமியாருக்கு மாமனாருக்கு சொல்லப்பட்ட நீதி, பெரியவங்களுக்கு சொல்லப்பட்ட நீதி, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லப்பட்ட நீதி. இந்த நீதி நியாயங்களை குறித்து என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த வசனத்தை, இந்த வேதத்தை நமக்கு கொடுத்து இந்த உபவாச நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல்ல பாவத்தை குறித்து, இரண்டாவது நீதியை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்தி, மூன்றாவது காரியம் என்ன சொல்லுது? நியாய தீர்ப்பை குறித்து என்ன பண்றாரா? இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்ப படிங்க அந்த 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த காரியத்தில்தான் நீங்களும் நானும் எச்சரிக்கை உள்ளவர்களாய் பாவத்தை குறித்து உணர்த்துவார், நீதியை குறித்து உணர்த்துவார். கடைசியில நீதியை, நியாய தீர்ப்பை குறித்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களையும் அவர் நியாயம் விசாரிப்பார். அல்லேலூயா. எல்லாரையும் நியாயம் விசாரிப்பார். ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நிற்கும் போது ஆண்டவர் கேட்பார், யார் இவர்கள் அப்படின்னு கேட்பார். வந்தவர்கள் எல்லாரும் சாட்சி சொல்வாங்க, தேவதூதர்கள் சாட்சி சொல்வாங்க, பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்லுவார். அல்லேலூயா. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க,
ரெவல்யூஷன் வாங்க சீக்கிரம் 7th சாப்டர்ல 9th verse 2 வசனத்தை பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். அந்த இடத்துல யார் யார் வராங்க, யார் யாருக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லப்பட்டது, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அந்த நாள்ல பரலோக வாழ்க்கையில பரலோக தரிசனத்துல வருவாங்க. ரெவல்யூஷன் 7th சாப்டர் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். After these things I looked, and behold, a great multitude which no man could number, of all nations, tribes, peoples, and tongues, standing before the throne and before the Lamb, clothed with white robes and palm branches in their hands. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுது அங்க? இவர்களுக்கு பின்பு நான் பார்த்தபோது யோவான் அங்க சொல்றாரு. யோவான் அங்க புனித யோவான் சொல்றாருங்க, சாட்சி சொல்றாரு. இவைகளுக்கு பிறகு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும், என்னது? சகல ஜாதிகளிலும். அதனாலதான் பரிசுத்தாவியானவர் இப்பவே உணர்த்துறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து சகல ஜாதிகளிலும், கோத்திரங்களிலும், எல்லா விதமான கோத்திரங்களிலும், ஜனங்களிலும், பாஷைக்காரர்களிலும், எல்லா விதமான பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோல்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. இந்த கூட்டத்திலே உங்களையும் நம்மை சேர்க்கதாங்க ஆண்டவருடைய ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம் எல்லாரையும் சாட்சியாய் வாழும்படி தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரலோக கூட்டத்திலே சகல விதமான பரிசுத்தவான்கள் மத்தியிலே வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய், குருத்தோலை ஏந்தினவர்களாய், சிங்காசனத்திற்கு முன்பு, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பு இரவும் பகலும் பரிசுத்தர் 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 என்று போற்றி ஆராதிக்கிற கூட்டத்திலே உன்னையும் என்னையும் வாழ வைக்கதான் தேவன் இயேசு நம்மை அன்போடு கூட அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன நடக்குமா? 16வது வசனம் பாருங்க. 16th word. இவர்கள் இரவும் பகலும் தேவனை ஆராதிப்பார்கள். பரலோக ராஜ்யத்திலே இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அல்லேலூயா. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் தாமே இவர்களை மேய்த்து நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் அந்த தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்கிறோம். இவைகளைத்தான் ஒவ்வொரு நாளும் சீடர்கள் சாட்சியாய் சொல்லி தேவனை துதித்து ஆராதிக்கிறார்கள். ஆக பிரியமானவர்களே, சத்திய ஆவியானவர் வரும்போது உங்கள் ஒவ்வொருவரையும் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் மறக்க கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். அவர் வரும்போது பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கும் நமக்கும் கண்டித்து உணர்த்துவார். அந்த நாளிலே நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போக விடாதபடிக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிற வழியில நீங்களும் நானும் நடக்கும்படிக்கு நம்முடைய ஆவியாத்மா சரீரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரையே நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்து அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே, நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. சொல்ல, அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, பிதா குமாரன் ஆவியானவரே,
உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். எங்கள் பாவங்களை குறித்து உணர்த்தினீர் ஆண்டவரே. எங்கள் நீதியை குறித்து நீர் உணர்த்தினீர் ஆண்டவரே. நாளைய தினத்திலே நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறீர். அதற்காய் கோடி கோடி நன்றி. நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாய், சொல்லுங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாய், பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்களாய், பரிசுத்த ஆவியானவரை வேண்டுகிறவர்களாய், ஆவியானவர் வழியாக வழி நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆவியானவரை அனுப்பி, தேற்றலவாளனை அனுப்பி நாங்கள் எல்லாரும் சாட்சியாய் வாழும்படி, சாட்சியாய் நடக்கும்படி, புத்தமத்தில உண்மையில நீதியில நடக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எங்களை நடத்துகிறபடி நான் உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எங்க எல்லாரையும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் செய்தி எங்கள் எல்லாருக்கும் மிக பிரயோஜனமா இருக்கட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். அநேகருக்கு சமாதான சந்தோஷத்தை தரட்டும். பாவத்தை உணர்த்துகிற செய்தியா இருக்கட்டும் ஆண்டவரே. நீதியை உணர்த்துகிற செய்தியா இருக்கட்டும். நியாய தீர்ப்பை ஞாபகப்படுத்துகிற செய்தியா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமான செய்தியா இருக்க முடியாது. எங்க எல்லாரையும் தாழ்த்தி விட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் நாங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு என்றென்றைக்கும் ஆவியானவரை ஆண்டவரே நாங்கள் சகல ஜாக்கிரதையோடு கூட எங்கள் இருதயத்தின் ஆலயத்தில் வைத்து காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லுங்க, ஆமென், ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டி நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் அனுதினமும் பரிசுத்த ஆவியானவருடையாக சகல சத்தியத்திற்குள்ளே நம்மை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you, Jesus. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் நம்மோடு கூட பேசின ஒவ்வொரு ஆவிக்குரிய வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி சொல்ல போறோம். ஆமென், ஆமென். பெந்தெகோஸ்து நாளிலே தேற்றரவாளும் என பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு Thank you. என்ன செய்யணும், அவர் நம்ம எப்படி நடத்துவாருன்னு சொல்லி ரொம்ப அழகாய் தேவன் நம்மோடு கூட பேசினார். ஆகவே சாட்சியாய் நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாளிலே தேவன் நமக்கு ஒரு நற்செய்தி சொல்றார். ஆகவே உங்க கைகள் இருக்கிற பாடல் புத்தகத்திலே 293 ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், அனைத்து உயிர்களே பாடுங்கள் என்று சொல்லி அந்த திரும்ப கொடுத்து இந்த பாடலை நாம் பாட போகிறோம். Thank you, Lord. 291 song number. நன்றி அப்பா. Thank you, Lord. Thank you, Jesus. எங்களை ஆளுகை செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். சொல்லுங்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமொழி வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமொழி வாருங்கள். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா, வாழ்க, வாழ்க, கர்த்தாதி
வருபவர் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடுங்கள் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடுங்கள் ஹalleluya ஹalleluya நாம் உயிர் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் இந்த தேவனை நாம் வாழ்த்தி துதித்து நன்றி சொல்லும் போது தேவன் நம்மை வாழ வைப்பார். இந்த காரியங்கள் நடக்கணும்னா நல்ல கேட்ட செய்தி தேற்றர வாழ நம்ம நடத்தணும்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிச்சு தியானித்து அதன்படி நடக்கும் போது தேற்றர வாழும் எனும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நாம நம்ம பிள்ளைகளை அப்படி நடத்தும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all. Be safe. Jesus is coming soon. நன்றி 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 நன்றி. எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லலாம்.